திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் படி அளப்பவர் இறைவன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இறைவன் முடியாது என்றோ இல்லை என்றோ தன் பக்தனுக்கு சொல்ல வாய்ப்பிருக்கிறதா? உமர் அப்பல்லோ பிரபல அமெரிக்க பாடகர். அவரை பற்றி படித்துக் கொண்டிருந்த போது அவர் வெளியிட்ட இசை ஆல்பத்தின் தலைப்பு ஒன்று கண்ணில் பட்டது. அது காட் செட் நோ. இதை இல்லை என்றார் கடவுள் அல்லது முடியாது என்றார் கடவுள் என்று சொல்லலாம். அந்த தலைப்பில் இணையத்தில் தேடிய போது கிளாடியா மைண்டன்ஸ் வீஸ் என்பவர் எழுதிய கவிதை ஒன்று கிடைத்தது. அதாவது ஒரு குட்டி கதை. அது இப்படி விரிகிறது. என் கர்வத்தை எடுத்து விடும்படி கடவுளிடம் கேட்டேன், முடியாது. என்னால் அதை எடுத்துச் செல்ல முடியாது. நீதான் கைவிட வேண்டும், நீதான் அதை கைவிட வேண்டும் என்றார் கடவுள். என் மாற்றுத்திறனாளி குழந்தையை முழுவதுமாக குணப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்டேன். முடியாது, அவளுடைய ஆன்மா நிரந்தரமானது, அவளது உடல் தற்காலிகமானது என்றார் கடவுள். எனக்கு பொறுமை குணத்தை அருளுமாறு கடவுளிடம் கேட்டேன். முடியாது. துன்பத்தின் மூலம் கிடைப்பதுதான் பொறுமை, அது தானாக கிடைப்பதில்லை, வருந்தி ஈட்ட வேண்டிய ஒன்று என்றார் கடவுள். எனக்கு மகிழ்ச்சியை அருளுமாறு கடவுளிடம் கேட்டேன். முடியாது, நான் உனக்கு என் ஆசீர்வாதங்களை தருகிறேன், மகிழ்ச்சியாக இருப்பது என்பது உன்னிடம்தான் இருக்கிறது என்றார் கடவுள். என்னை வலிகளிலிருந்து காப்பாற்றும்படி கடவுளிடம் கேட்டேன். முடியாது, வலிகள்தான் உலகக் கவலைகளிலிருந்து உன்னை விலக்கி வைக்கும், உன்னை என்னிடம் நெருங்கச் செய்யும் என்றார் கடவுள். என் ஆன்மாவை பக்குவப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்டேன். முடியாது, நீதான் உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆனால் அதற்கான பலம் உனக்கு கிடைக்க உதவுவேன் என்றார் கடவுள். அவர் என்னை நேசிக்கிறாரா என்று கடவுளிடம் கேட்டேன். ஆமாம், இப்போதும் எப்போதும், அதனால்தான் நீ கேட்பதற்கெல்லாம் முடியாது என்று சொல்கிறேன் என்றார் கடவுள். நீங்கள் என்னை நேசிப்பது போல நானும் பிறரை நேசிக்க வேண்டும், அதற்கு எனக்கு உதவுங்கள் என்று கடவுளிடம் கேட்டேன். ஆஹா, கடைசியாக உனக்கு புரிந்துவிட்டதே என்றார் கடவுள். இந்த அருமையான கடவுள் குறித்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.